பிரான்சின் கல்வி நடவடிக்கையில் ஈடுபடும் ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாது பிற நாட்டு மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை உயர்த்தும் அரசின் புதிய உத்தரவுக்கு எதிராக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இதற்கு எதிராக முன்னணி மாணவர் சங்கம் தொடங்கியுள்ள ஆன்லைன் மனுவில் 26,000க்கும் மேற்பட்டோர் கையெழுத்திட்டுள்ளனர். கடந்த மே 21 முதல் அமுலுக்கு வந்துள்ள புதிய அரசாணைக்கு அமைய பல்கலைக்கழகங்கள் வெளிநாட்டு மாணவர்களுக்கு கட்டண விலக்கு அளிப்பதற்கான அதிகாரம் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் இந்த புதிய கட்டண உயர்வு நடைமுறைக்கு வர உள்ளது. ஐரோப்பிய மாணவர்களை விடவும் வெளிநாட்டு மாணவர்கள் 16 மடங்கு கூடுதல் கல்வி கட்டணம் செலுத்த நேரிடும் என இந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனால் பாரிஸ் மற்றும் ஸ்ட்ராஸ்பூர் போன்ற நகரங்களில் உள்ள பல மாணவர்கள் தங்களின் படிப்பை பாதியிலேயே கைவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். புதிய விதிகளுக்கு அமைய பல்கலைக்கழகங்கள் அதிகபட்சமாக 30% வெளிநாட்டு மாணவர்களுக்கு மட்டுமே கட்டண விலக்கு அளிக்க முடியும். இந்த வரம்பு அடுத்தடுத்த ஆண்டுகளில் 25 மற்றும் 20% குறைக்கப்படும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த கல்வியாண்டு கணக்கின்படி உள்ளூர் மாணவர்களுக்கு இளங்கலை படிப்பிற்கு பிறகு €178 மட்டுமே வசூலிக்கப்பட்ட நிலையில் வெளிநாட்டு மாணவர்கள் €2,895 செலுத்த வேண்டியிருக்கும். அதேபோல முதுகலைக்கு மற்றவர்களுக்கு €254 இருக்கும் போது வெளிநாட்டினருக்கு €3,941 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த கடுமையான கட்டண உயர்வு மற்றும் நிதியுதவி ரத்து போன்ற நடவடிக்கைகளால் பிரான்சில் தங்கி படிப்பது சாத்தியமற்ற ஒன்றாக மாறி வருவதாக வெளிநாட்டு மாணவர்கள் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர்.